ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அம்பிகா. வெல்கம் பேக் டு சான் ஸ்கொயர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பன்னீர் புலாவ். இதை வரகரிசி வச்சு எப்படி செய்யுது அப்படின்றத பற்றி தாங்க நான் எனக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த புலாவ் செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் கியூப்ஸ் 200 கிராம் எடுத்துக்கோங்க. வரகரிசி இது வந்துட்டு 1 கப் எடுத்துருக்கறனால தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் இதை சோக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 6 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, புதினா 1 கைப்பிடி, தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்டார். இது கூடவே தேங்காய் பால் 1 கப் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஓகே, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது கூட முந்திரி ஒரு 8 முந்திரி எடுத்துக்கோங்க. ஓகே, இதை வச்சு நம்ம இப்போ பன்னீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வரகரிசி வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ஈவன் பாஸ்மதி அரிசி கூட வச்சு செய்யறதா இருந்தாலும் இதே சேம் மெத்தட் தான். பட் அந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். இந்த அரிசி ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிரும். ஸோ நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும். ஓகேங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது நல்லா சூடாகட்டும். தென் அது கூட நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 to 4 மினிட்ஸில் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் ஆகிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஹார்ட் ஆகிடும் பன்னீர். ஸோ நீங்கள் வந்துட்டு 4 மினிட்ஸ்க்கு மேலே இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணாதீங்க அதிக நேரம். தென் இதை வந்துட்டு எடுத்துருங்க. ஸ்டவ்லேருந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான கலர். இந்த கலர் வர வரைக்கும் 4 மினிட்ஸில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் எடுத்து இதை தனியாக வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். தென் இப்போது எப்படி புலாவ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் அதில் 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணி அது கூடவே வந்துட்டு பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைங்களா, அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா வந்துட்டு ஹீட் ஆகட்டும். தென் அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது அது கூடவே முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அது கூடவே புதினாவையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூடவே கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வரகரிசின்றதுனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகாது, கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகணும். தண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றணுங்க. லைக் பாஸ்மதி அரிசி மாதிரி தான். ஸோ நம்ம இதில் பால் எடுத்து வச்சுருக்கோம், அது 1 கப் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 விசில்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இது கூடவே நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த பன்னீரையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த பன்னீரில் வந்துட்டு அந்த ரைஸோட டேஸ்ட்டெல்லாம் இறங்கியிருக்கும். ஸோ 1/2 hour கழித்து நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும். நம்ம வந்துட்டு வரகரிசி மில்லட்டில் செஞ்சுருக்கோம். நீங்கள் வரகரிசி இல்லாமல் இதை வந்துட்டு லிட்டில் மில்லட் இல்லை வந்துட்டு திணை அரிசி எதில் வேணாலும் செய்யலாம். இதே மெத்தட் தான் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன்.